ஹலோ நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ? நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் இங்கிலீஷில் ஒரு பழமொழி கேட்டிருக்கலாம், ஓல்டு வைன் இன் எ நியூ பாட்டில்னுட்டு. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, நீங்களே பார்த்தா தெரியுது உங்களுக்கு. நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு காட்டின்னு ராகி தோசை. இது என்னப்பா இது ராகி தோசையில் இந்த பழமொழி எதுக்கு சொன்னான்னு சொல்கிறீங்களா? ஸ்ரீராம நவமி அன்னைக்கு கோசம்பளி பண்ணியிருந்தேன். அதில் கடலைப்பருப்பு, பைத்தம் பருப்பு, கேரட்டு, வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து தானே பண்ணுறோம். தேங்காய் துருவல் எல்லாம். அது கொஞ்சோண்டு மீந்துந்து, ஒரு கப் அளவுக்கு மீந்துந்து. சரி, எங்கள் ஆற்றுல எல்லாரும் கேட்டேன், சாப்பிட்றீங்களான்னு. யாரும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு, அநியாயத்துக்கு போயிடுமே. சரி, இது முடிச்சானும் என்ன பண்ணுறதுன்னுட்டு மிக்சி ஜாரில் அதை போட்டுவிட்டு நைஸாக அரைச்சிவிட்டு, இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பைத்தம் பருப்பை ஊற வச்சுட்டு சேர்த்தேன். ஏன்னா எல்லாருக்கும் ஆனும் இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதனால இப்போது மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிண்டேன். யாருக்குமே இது தெரியாது, இது கோசமல்லி அரைச்சி மாவாக எடுத்துட்டுருக்கேன்ட்டு. என்ன பண்ணேன், அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ராகி மாவு, கேவரு மாவு இருக்கிறது பாருங்க, அதை 2 கப் அளவுக்கு சேர்த்து விட்டேன். ராகி எப்படி இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று ரெடி பண்ணிட்டேன். அது கூட இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நெருக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தலை கூட சேர்த்துட்டேன். சூப்பராக மாவு ரெடி ஆகிடுது. இப்போது மாவு ஒரு சைடில் வச்சுட்டு, அப்புறம் சொல்லலையே மறந்துட்டேன், தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கோங்க. கோசமல்லியிலும் உப்பு இருக்கும், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரசாரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டேன். பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை, தேங்காய் துருவல், அப்புறமா இது தேவைப்படுற உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்தேன். பாருங்கள், சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுது. இப்போது சூடான கல் மேலே தோசை வாத்து எடுக்கிறது. ராகி தோசை ரெடி. கொஞ்சம் தெளிவாக தான் வாக்கணும். இந்த மசாலா தோசை வாக்குற மாதிரி வாக்கக்கூடாது. கொஞ்சம் தெளிவாக நீர் தோசைன்ற பாருங்க, அந்த மாதிரி தான் வாக்கணும். சூப்பராக முறமுறான்ட்டு ரெடி ஆயிடுச்சு. யாருக்குமே தெரியல இது கோசமல்லி தோசைன்னுட்டு. அதனால தான் கொஞ்சம் சமத்தை யூஸ் பண்ணி அந்த கோசமல்லியும் காலியாச்சு, இந்த தோசையும் காலியாச்சு. எப்படி இருக்கு என் ஐடியா? கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்கள் ஆத்மி இப்படி மீந்தாக்கா இந்த மாதிரி எதான செஞ்சு வேஸ்ட் ஆகாதப்படி காலி பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.